தேவனே, இன்று என்னை உருமாற்றும். அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி. பிரிவினை இல்லாத இருதயம். சங்கீதம் 86:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இந்த வசனத்தின் ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இவ்வாறு கூறுகிறது: பிரிந்திடாத இருதயத்தை எனக்கு தாரும். பிரிந்துள்ள மனம் இருப்பது ஒரு ஆவிக்குரிய மனிதனின் வாழ்வில் பலவீனத்தின் அடையாளம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய சக்தியை அதிகமாய் வற்ற செய்துவிடும். இருதயம் பிரிந்திருப்பது என்பது குழப்பமும் மனம் சிதறலும் நிறைந்த வாழ்க்கை. விசுவாசிகளாகிய நாம் சரியான நோக்கமும் வைராக்கியமும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். சீசர்கள் தம்மை அனுதினமும் உண்மையோடும் முடிவு பரியந்தம் பின்பற்ற அவர் விரும்பினார். நோக்கமில்லாத எந்த மனிதனிடமும் தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் மேல் தேவனது கரத்தை எதிர்பாராதிருப்பானாக. அவன் தண்ணீர் கொள்ள முடியாத உடைந்த பானை ஓடு. உங்கள் வாழ்வில் தேவனுடைய பூரண நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றக்கூடாமல் உங்கள் கவனம் சிதற செய்கிறதை வாழ்வில் மீண்டும் ஒருபோதும் அனுமதியாதீர்கள். தேவ சித்தத்தை எந்த ஒரு அசைவுமில்லாத ஒரு உறுதியாய் பின்தொடரும் இருதயத்துடன் பின்தொடர்ந்து செல்வதின் அவசியத்தை இயேசு வலியுறுத்துகிறார். சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. சங்கீதக்காரன் தாவீது கூறுகிறார், என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உலகத்தின் எந்த கவர்ச்சியும் உங்களை வழி தவற செய்து விடாது. நீங்கள் அசைக்கப்பட முடியாதவர்களாய் மாறுவீர்கள். இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் நுழையும் போது உங்கள் ஜெபமும் நோக்கமெல்லாம் பிரிந்திடாத இருதயமாகவே இருக்கட்டும். லோத்தின் மனைவியை நினைத்து பாருங்கள். தேவன் அவளை வெளியே கொண்டு வர விரும்பிய பட்டணங்களான சோதோமையும் கொமோராவையும் இருதயத்திலே அவள் நேசித்த போது அவள் திரும்பினாள், உப்பு தூணானாள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.